அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கடந்த 20 நாட்களாக நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். ஒரு டெஸ்ட் தான் கம்ப்ளீட் பண்ணோம். மற்ற 3 டெஸ்ட்டுகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணல. அதேமாரி தொடர்ச்சியாக வீடியோவும் போட முடியல. ஸோ அதுக்குண்டான ரீசன் என்னன்றது நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் அனைவருக்குமே தெரியும். என்னுடைய சிஸ்டர் குழந்தை ஐசியூல இருந்து போராடி இறந்துட்டாங்க. அதனால ஒரு 20 நாட்களாக என்னால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு நான் உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ சில தவிர்க்க முடியாத சூழல். அதனால தான். ஸோ இனிமேல் நம்ம டெஸ்ட்டை கண்டினியூ பண்ண போகிறோம். வகுப்புகளை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம எதிலிருந்து வகுப்புகள் ஒரே ஒரு கிளாஸ் மேத்ஸ் கிளாஸ் போட்டிருப்பேன். ஸோ அடுத்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வகுப்புகளும் நம்ம உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டை இனிமேல் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த வாரத்திலிருந்து நம்ம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைனா ஈவினிங் 6 மணிக்கு டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ லாஸ்ட்டு இந்த வாரம் எழுதலாம்னு சொன்னோம். ஸோ அதுக்கும் என்னால் முடியல. ஸோ அதனால் நம்ம இப்போ இருந்து உங்களுக்கு அதுக்குண்டான ஃபுல் விளக்கமும் கொடுத்துட்டு இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் இருக்காங்க. ஒரு 1800 பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில். ஸோ அவங்களுக்காக என்ன விளக்கம் அப்படின்னா 2 வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு குரூப் ஃபுல் ஆகிடுச்சு. 1024 வாட்ஸ்அப் அந்த மெம்பர்ஸ் வந்து ஃபுல் ஆகிட்டாங்க. அதுக்காக இன்னொரு குரூப் ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு 700 சில்லற மாணவர்கள் இருக்காங்க. சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன், சார் அதில் ஒரு குரூப் இருக்குது, இது ஒரு குரூப் இருக்குது, இதுக்கு வெவ்வேறு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பீங்களா இல்லை வெவ்வேறு விதமான கைடன்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சில டவுட்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி அந்த டிஸ்கஷன் குரூப்ல 2 குரூப்ல ஜாயின் ஆனவங்களும் அதில் இருப்பாங்க. அந்த டிஸ்கஷன் குரூப்பும். ஸோ இது எல்லாமே இது ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். டவுட்ஸை கிளியர் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள், இந்த டெஸ்ட் பேட்சில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க, அதேமாரி நிறைய பேர் அந்த குரூப்பில் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போ 1000 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 1500 பேர்பட்ட மாணவர்கள் வந்து ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், ₹100 என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவேன். அந்த ₹100 எதற்காக அப்படின்னா, உண்மையாகவே நீங்கள் படிக்க வரீங்களா, படிக்க வர மாணவர்கள் மட்டும்தான் அந்த ₹100 பே பண்ணுவாங்க. சும்மா வரவங்க ஏனோ தானேன்னா, இப்போ சும்மா வரவங்களாம் விட்டால் 5000, 10,000, 20,000 பேர் வந்து சும்மாவே ஜாயின் பண்ணாங்கன்னா படிக்கவும் மாட்டாங்க. குரூப் ஃபுல்லாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும். ஸோ ₹100 பே பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு படிக்கிற ஆர்வம் உள்ள வருவாங்க. அதுக்காக தான் அந்த ₹100 என்ட்ரி ஃபீஸ். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றதை பாருங்கள். நம்ம டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம இந்த கைடன்ஸ் அந்த மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோன்றதை பார்த்துட்டு உங்களுக்கும் விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறாங்களா கவனிச்சுங்க. நம்ம 2 வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் 1024 பேர் ஃபுல்லாகிட்டு செகண்ட் குரூப் ஓப்பன் பண்ணோம். அந்த 1024 பேரில் சில பேர் லெஃப்ட் ஆகுறாங்க. ஒரு 10 பேர் 20 பேர். அது வந்து சில பேர் மொபைல் ஹேங் ஆகுது அந்த மாதிரி போகிறாங்க, திரும்ப ஆட் ஆகிக்கிறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. 2வது குரூப்பில் ஒரு 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்போ சமீபமாக அது ஃபுல்லானதுக்கப்புறம் வந்தவங்க. அப்புறம் டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று இருக்கு. நம்ம படிக்கிறது மட்டும் போதாது, டெஸ்ட் மட்டும் போதாது, டெய்லி டிஸ்கஷன் பண்ணணும். நம்ம வாரந்தோறும் என்ன கொடுக்குறோமோ அதை படித்தா போதும். அதை படிச்சுட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதினா போதும். ஸோ இதுக்காக டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று ஓப்பன் பண்ணோம். ஸோ அதில் வந்து இந்த 2 குரூப்பில் இருக்கிற மாணவர்கள் அதில் ஆட் ஆயிருக்காங்க. அந்த டிஸ்கஷன் குரூப்பும் ஃபுல் ஆயிடுச்சு. அதுவும் ஃபுல் ஆகிட்டு சில பேர் ஓப்பன் ஆகலை சார்னாங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம், டெலகிராம்னு ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணோம். டெலகிராம்னு நான் சொல்லியிருப்பேன், இனிமேல் நம்ம டெஸ்ட் வந்து டெலகிராமில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஏன் எதற்காக சொன்னோம் அப்படின்ற டவுட்ஸ் இப்போ அந்த கிளியர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வாட்ஸ்அப்பில் திடீர்னு வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் சில டைம் என்னுடைய வாட்ஸ்அப் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டைமில் உங்களை கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து நடத்திட்டே இருக்கேன், திடீர்னு வாட்ஸ்அப் பிளாக் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த சந்தேகங்கள் இல்லாட்டாலும் உங்ககிட்ட என்னால் முறையிட முடியாது, பேச முடியாது, உங்கள் டவுட்ஸை கேட்க முடியாது. ஏன்னா எந்த நம்பருமே தெரியாது. அப்போ நீங்கள் தப்பாக நினைப்பீங்களே, சார் பாதியில் இப்போ நிறுத்திட்டு போயிட்டாரு, இப்போ கான்டாக்ட் பண்ண முடியல, பதிலை காணோம், டெஸ்ட்டை காணோம் அப்படின்னு நீங்கள் பயப்படுங்கிறதுக்காக தான், ஒரு தற்காப்புக்காக திடீர்னு நம்மளுக்கு ஒரு அடிஷனலாக வந்து இதில் பிரச்சனைனா நம்ம டெலகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அதில் ஆட் ஆகிக்குங்க. அதுலேயும் உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். அதிலே கொஸ்டின் பேப்பர் போடுவேன், நியூஸ் பேப்பர் போடுவேன் அப்படி நடக்கும். ஆனால் மெயினாக வாட்ஸ்அப் குரூப் தான். ஸோ அதனால டெலகிராமில் இல்லை சார் அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. டெலகிராம் வந்து அடிஷனல் தான். ஏன்னா சில பேருக்கு வந்து டெலகிராம் ஓப்பன் ஆகலை. சில பேர் வந்து எனக்கு டெலகிராம் என்னுடைய மொபைல் ஹேங் ஆகுது சார், என் டெலகிராம்லாம் ஒன்றுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார், ப்ளீஸ் சார் இதிலே பண்ணுங்க சார்ன்றாங்க. ஸோ அதனால் வாட்ஸ்அப்ன்றது காமனாக எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் கண்டினியூ பண்ண போகிறோம். சம்டைம் எரர் வந்தால் அதில் ஒரு நாட்களில் அதை நம்ம ஒரு எப்படி ஒரு தற்காலிகமாக அதை பயன்படுத்திக்கணும். ஸோ அப்போ வாட்ஸ்அப் குரூப்புக்கும் டெலகிராம் குரூப்புக்கும் உண்டான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன், முடிஞ்சு. டிஸ்கஷன் குரூப்பு ஒரு குரூப் ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு இனிமே ஜாயின் பண்ணுற மாணவர்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு வாரமாக ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் அந்த டிஸ்கஷன் குரூப் இல்லை. ஸோ அவங்க வந்து வருத்தப்படுவாங்க இல்லையா. ஸோ அதனால் டெலகிராம்லேயும் ஒரு டிஸ்கஷன் குரூப் ஓப்பன் பண்ணி அதோட லிங்க் நான் கொடுத்துட்டேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இல்லாதவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்லேயும் இருக்கிறேன் நான் டெலகிராமில் ஜாயின் பண்ணாலும் உங்கள் விருப்பம், 2 குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் 2த்திலும் டிஸ்கஷன் பண்ணலாம்.
ஸோ டிஸ்கஷன் மஸ்ட். ரொம்ப மெட்டீரியல்ஸை மாற்றி தேடின்னு இந்த மெட்டீரியல்ஸ் அனுப்புகிறாங்க அந்த மெட்டீரியல்ஸ் அனுப்புகிறாங்கன்னு படிக்காதீங்க. அது நான் பல விளக்கங்கள் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதுக்குண்டான விளக்கங்கள்லாம் சொல்லிட்டேன். இப்போ நம்ம டெஸ்ட்டு இந்த கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களாம் முடிஞ்சு போச்சு. இப்போ டெஸ்ட்டு எப்படி நம்ம படிக்கணும் நீங்கள். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு, சார் நீங்கள் பாட்டுக்கு ஒரு 40 PDF அனுப்புனீங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்புனீங்க, ஷெடியூலில் கொடுத்துருக்கீங்க, எப்படி சார் அது ஆரம்பிக்கிறது, எப்படி படிக்கிறது? குரூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்களா, இதை படி அதை படின்றாங்களே. ஸோ எப்படி படிக்கணும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும், ஸோ இந்த ஷெடியூலை புரியாதவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு புரியாதவங்களுக்கு தான் இப்போ விளக்கம் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் வச்சுட்டோம். ஃபர்ஸ்டே நம்ம சொன்ன டேட்டுக்கு வச்சுட்டோம். 2வது டெஸ்ட் வைக்கல. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, லாஸ்ட் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம்னு சொன்னேன், வைக்கிறோன்னு ஷெடியூல் போட்டிருந்தேன், ஆனால் முடியல. ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட போகிறோம். அடுத்த வாரம் டெஸ்ட் 3. ஸோ இந்த டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு தவிர்க்க முடியாத சூழல் வந்ததுனால நம்ம எதுவுமே சரியாக பண்ண முடியல. அதனால இந்த டெஸ்ட் 2 வரைக்கும் நீங்கள் எப்படி 3 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வேர் ஸ்டடி கொடுத்துட்டேன். அதனால அடுத்த வாரம் டெஸ்ட் 3 பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த வாரம் டெஸ்ட் 4 பண்ண போகிறோம். அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக பண்ண போகிறோம். இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிறப்பாக பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ எப்படி படிக்கணும்? இப்போ குரூப் 4 2026 டெஸ்ட் 3க்கு வச்சு உங்களுக்கு நான் ஒரு சின்ன இது எல்லா ஷெடியூலுக்குமே பொருந்தும். எல்லா டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 எந்த டெஸ்ட் தான் எப்படி படிக்கணும், நான் கொடுக்குற ஷெடியூல் எப்படி படிக்கணுன்றதுக்கு தான் விளக்கங்கள் கொடுக்க போகிறேன். இப்போ மெயினாக நம்மளுக்கு மேக்ஸ் பிரச்சனை இல்லை. மேக்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏதோ ஒரு டாபிக் கொடுக்குறேன், HCF, LCM, இல்லைன்னா ஒரு தனி வட்டி சதவீதம் கொடுக்குறேன், சரி படிச்சுக்கிறீங்க, சதவீதம் 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு புக்கில் படிங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன், முடிஞ்சு போச்சு. மேக்ஸ் பிரச்சனை இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் டெய்லி உங்களுக்கு கரண்ட் நியூஸை நான் அனுப்பிவிட்றேன். குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், டெய்லி தினமணி நாள் இதை அனுப்பிவிட்றேன். அதுவும் இல்லாமல் தேர்வு பெட்டகம் அப்படின்னு ஒரு PDF எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். டெய்லி தேர்வு பெட்டகத்தில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பல நியூஸ் பேப்பரை கலெக்ட் பண்ணி தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை உங்களுக்கு அனுப்பிடுறோம். அது ஃப்ரீயாக தான் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு அது படிச்சோம்னா கூட கண்டிப்பாக அதில் இருந்து நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரும் படிக்கிறோம், தேர்வு பெட்டகமும் எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். அதில் இருந்து கண்டிப்பாக கரண்ட் நியூஸ் கேட்டாங்கன்னா நம்ம எழுதிடலாம். ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஓரளவுக்கு நம்ம கேட்குற கேள்விகளை அப்சர்வ் பண்ணி எழுத முடியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பிரச்சனை இல்லை. மேக்ஸ் எப்படி பண்ணுன்றதும் பிரச்சனை இல்லை. ஜிகேவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு டாபிக் கொடுக்குறேன். இப்போ சயின்ஸில் பேரண்டம், இல்லைன்னா விசை, இல்லைன்னா ஒளி, இல்லைன்னா காந்தவியல் அப்படின்னு கொடுக்குறேன்னா அது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தா போதும். சயின்ஸை பொறுத்தவரை 10ஆம் வகுப்பு வரையும். அது காந்தவியல் 6லேருந்து 10 புது புக்கு மட்டும் படித்தா போதும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜிகேவை பொறுத்தவரையும் நம்ம ஓல்டு புக்குக்கு போக தேவையில்ல. ஜிகேவுக்கு இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய அந்த எடிஷன் புக்கை 6லேருந்து 10 வரைக்கும். இப்போ ஒளியியல் அப்படின்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க 9வது 10வது மட்டும் படிச்சிடலாமா சார், போதுமா சார் அப்படின்னு. 6வதுலேருந்து கேட்டுட்டாங்க ஒரு கேள்வி, அது 9வது 10வது புக்கில் இல்லை. என்ன பண்ணுவீங்க? டிஎன்பிசி கேட்க முடியுமா நம்ம? ஏங்க சார் 6வதுலேருந்து கேட்குறீங்க, சயின்ஸுக்கு 10 கொஸ்டின் தான் சொல்கிறீங்க, 5 தான் சொல்கிறீங்க, ஏன் சார் அது 6வதுலேருந்துலாம் கேட்குறீங்க, 9 10 கேளுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? முடியாது. நம்மளுக்கு ஒரு கேள்வி வேணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதிலிருந்து கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக 6வதுலேருந்து கேட்கலாம், 7வதுலேருந்து கேட்கலாம். ஸோ இல்லை எனக்கு வேணாம் சார் அந்த 5 கொஸ்டின்னு தவிர்த்துட்டு போகலாம். ஆனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸு. அந்த 5 கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எந்த பாடத்தையும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த புக்கில் வருதுன்னு தெரியுது, ஆனால் 5 கொஸ்டின் தானே இருக்குது, அதுக்கு ஏன்டா படிக்கணும்னு நம்ம விட்டுறக்கூடாது. அந்த 5 கொஸ்டின் சும்மா நீ ஓரளவு படிச்சுன்னா அந்த 5 மார்க் வாங்க முடியும். உங்களுக்கு தெரியாத புக்கில் இருந்தெல்லாம் கேட்குறாங்களே, அது எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்குது. அப்போ நீங்கள் இதை படிச்சுட்டிங்கன்னா இதில் இருந்து கேட்குற 5 கொஸ்டின் எழுதிட்டிங்கன்னா 5 மார்க் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அதனால் புக்கில் இருந்து கேட்குற கேள்வியில் தப்பே பண்ணக்கூடாது. நான் படிக்கலன்னு சொல்லக்கூடாது. புக்கில் இருந்து கேட்டாங்களா, ஆமாம் சார் படித்தேன் சார், புக்கில் இந்த பாடத்தில் இருக்குது சார், கேட்டாங்க சார், எழுதுனேன் சார், இல்லை மிஸ்டேக் ஆச்சு சார், அப்படி கூட சொல்லலாம். நான் புக்கே படிக்கல சார், இதில் 5 தான் வரும்னு விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஒரு மார்க்கும் ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானது. ஸோ அதனால் சயின்ஸை பொறுத்தவரையும் 6லேருந்து 10ஆம் வரைக்கும் ஒளியியல் இருக்குன்னா 6வது புக்கில் இருக்கா படிங்க, 7வது புக்கில் இருக்கா படிங்க. ஸோ சயின்ஸ் இப்படி ஓகே. அடுத்து மற்ற இந்திய அரசியலமைப்பு, அப்புறம் வரலாறு, பொருளாதாரம், இது எல்லாமே 12ஆம் வரைக்கும் படிக்கணும். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு வேர் டு ஸ்டடி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொடுக்கும்போது, இப்போ ஒரு டாபிக் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ அடிப்படை உரிமைகள்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன் நான். இப்போ 6வது புக்கில் பாருங்கப்பா இருக்கும், 11வது புக்கில் பாருங்கப்பா இருக்கும், படிங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். அதையும் தாண்டி என்னன்னு கேட்குறாங்கன்னா, சார் நோட்ஸ்லாம் தொகுத்து கொடுங்க சார், எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுங்கன்னு கேட்குறேன். சோம்பேறித்தனமாக கேள்விகள் கேட்குறது. இப்போ நான் உங்களுக்கு தமிழுக்கு ஒரு PDF மாதிரி கொடுக்கும்போது அந்த வேர் டு ஸ்டடியில் நான் கொடுத்துருப்பேன் ஒரு நோட்ஸ் மாதிரி. அதில் எத்தனை மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கல. டிஎன்பிசி ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. அவங்க நம் மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க.
அதை தான் எடுத்து கொடுத்துருங்க. அப்போ டிஎன்பிசி எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அது அவங்க கொடுக்குற அந்த பதிலை போய் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் எழுதிட்டு நீங்கள் தான் சார் கொடுத்தீங்க, இப்போ ஏங்க சார் ஆன்சரை மாற்றி கொடுங்க நம்ம கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் ஸ்கூல் புக்கில் இருந்து தப்பாக இருந்து கேட்டாங்கன்னா நம்ம முறையிடலாம். இதுதான் டிஎன்பிசியோட ரூல். நீங்கள் டிஎன்பிசி கொடுக்குற நோட்ஸை வந்து போட்டோ பிடிச்சி தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னு கேட்டால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்குது சார், நீங்கள் கேட்ட கேள்வி ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதுக்குண்டான ஆன்சர் ஸ்கூல் புக்கில் இருக்குது, நான் அதை ஃபாலோ பண்ணி எழுதுனேன், ஆனால் நீங்கள் வேற கீ கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம முறையிடலாம். அதை பார்த்துட்டு ஓகே ஸ்கூல் புக்கு காமனாக இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு மார்க் கொடுப்போம். ஸோ அதனால் நோட்ஸுன்றது நீங்கள் தயாரிக்கணும். நான் கூட எடுத்து கொடுப்பேன். நான் ஒரு சில கண்டென்ட்டை விட்டுருவேன். ஆனால் அதுலேருந்து ஒரு கூட்டுக்காரத்தில் கேட்டுடுறாங்க, என்ன பிடிச்சி திட்டுவீங்களா, ஏங்க சார் நீ கொடுக்குறீங்க? நானும் வருது தானே படுவேன். ஐயோ அந்த ஒரு லைன் விட்டுட்டுமே பசங்களுக்கு ஒரு மார்க் போச்சு அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணணும். எது எது முக்கியம். இப்போ எனக்கு சில விஷயங்கள் ஒரு 10 லைன் இருக்குன்னா எனக்கு 4 தான் மறக்கிற மாதிரி இருக்கும். அந்த 4 மட்டும் நான் நோட்ஸ் எடுப்பேன். உங்களுக்கு 8 மறக்கிற மாதிரி இருக்கு, 8 நோட்ஸ் எடுப்பீங்க. ஒருத்தருக்கு 2 தான் மறக்கிற மாதிரி இருக்கு, 2 நோட்ஸ் எடுப்பாங்க. புரியுதா இல்லையா? அதாவது மறக்கிறது மட்டும் நோட்ஸ்ன்றதுல பொதுவாக எடுக்கணும். இருந்தாலும் நம்ம ஷார்ட் நோட்ஸ்ன்றது எது நம்மளுக்கு ஞாபகமே இல்லாத இருக்குதோ அதுதான் ஷார்ட் நோட்ஸ் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக்கை படித்து இப்போ அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா 6வது புக்கில் எங்கே இருக்குது பாருங்க. ஒரு 2 பேஜ் இருக்கா, அந்த 2 பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணுங்க. ஒரு டைம் ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது புரியாமல் தான் இருக்கும். திரும்ப ரீட் பண்ணுங்க, கண்டிப்பாக புரியும். திரும்ப 3வது டைம் ஒரு நோட் எடுத்து வச்சு ஓகே இதுதான் மெயின் கண்டென்ட். ஏன்னா அந்த 3வது டைம் வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் படிக்க சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அடிப்படை கடமைகள்லேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க, அடிப்படை உரிமைகள்லேருந்து இப்படி இப்படிலாம் கேட்குறாங்க, அப்போ நம்ம இப்படி இப்படிலாம் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நம்ம படிக்கணும். அதனால ஒவ்வொன்றும் கொஸ்டினை பார்த்து நீங்களே இப்படி தான் படிக்கணும் அப்படி கிடையாது. ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பக்கம் சிலபஸ்க்கு இருக்குப்பா, அந்த பக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்ல வரான்றதை புரிஞ்சுக்கணும். எது எதை மனப்பாடம் பண்ணணுமோ பண்ணிக்கணும், எது எது புரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் சரி. ஒவ்வொரு எக்ஸாமில் விதவிதமாக கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் நம்ம படித்ததுன்னு தான் கேட்க போகிறாங்க. நாம் புரிஞ்சு அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ இப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ணி இப்படிலாம் படித்து போகணும். சும்மா நம்ம வந்து மற்றவங்க மாதிரி சார் நான் நோட்ஸ் கொடுக்குறேன், என் நோட்ஸை மட்டும் படிங்க, இதில் இருந்தால் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து சோம்பேறிங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி. படிக்கிற ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் தான் ரெடி பண்ணணும். உங்களுக்கு இது பண்ணுங்கன்னு தான் வழிகாட்ட முடியும். பண்ணுங்க, இதை படிங்க, வாரானா இதில் படிங்க, டெஸ்ட் வைக்கிறேன் எழுதுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க. இது பண்ணால் போதும். கொடுக்குறத படித்து டெய்லி டிஸ்கஷன் பண்ணுறீங்க, வாரானா ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, கரெக்ஷன் பண்ணுறீங்க, வேற என்ன உங்களுக்கு கோச்சிங்? அவ்வளோதான். இதுதான் கோச்சிங்ன்றது. வேற ஒன்று நீங்கள் 10,000 20,000 கொடுத்துட்டு போனாலும் இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க எங்கே போனாலும். அதுக்கு தான் ஏழ்மையான மாணவர்கள் பயன்படுன்றதுக்காக இதை பண்ணுறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ் முடிஞ்சு, இது ஜிகே முடிஞ்சு, மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. தமிழ் தான் மெயின் நம்மளுக்கு. தமிழ் வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜிகேவில் 80 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். 80ன்றது ஒரு நல்ல மதிப்பெண். தமிழ் எப்பவுமே வழக்கமாக 90 சாதாரணமாக கிராஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே 90 சாதாரணமாக கிராஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ இலக்கணங்கள் கம்மியாக இருந்தது. ஒரு 30லிருந்து 40 கேள்விகள் தான் இலக்கணம் வந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு 75 கொஸ்டின் பக்கம் இலக்கணமே. கலைச்சொற்கள் படிக்கணும், பழமொழிகள் படிக்கணும், மரபு தொடர்கள் படிக்கணும், அப்புறம் அந்த வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையாளனின் பெயர் அது படிக்கணும், புணர்ச்சிகள் படிக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல். அப்புறம் அந்த சந்திப்பிழைகள் படிக்கணும், அடைப்புக்குறிகள், நிறுத்தல் குறிகள், இது எல்லாமே படிக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக இலக்கணத்துக்கு சிலபஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இலக்கியங்கள் அதிகமாக இருக்கும், அதனால இலக்கியங்கள் புத்தகத்தில் அதிகமாக இருக்கும், அதனால புக்கில் இருந்து மேக்சிமான கேள்விகள் கேட்டாங்க. இப்போ இலக்கணங்கள் 75 கொஸ்டின்ஸ் இலக்கணங்களுமே கொடுத்ததுனால புக்கில் இலக்கணங்கள் கம்மியாக இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அவுட் ஆஃப் புக்குக்கு போறாங்க. அப்போ அவுட் ஆஃப் புக் எங்கே போவாங்க? ஏதாவது ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டோட நோட்ஸ் எடுத்தால் கொஸ்டின் எடுப்பாங்க. டிஎன்பிசி டேப் தான் வந்து பெரிய இன்ஸ்டியூட், அவங்க தான் வருஷம் 100-200 பேரை பாஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்க நோட்ஸ் எடுப்பா, அதுல இருந்து நம்ம கேள்வி எடுக்கலாம்னு எடுப்பாங்களா? இல்லை மற்ற இருக்கக்கூடிய எத்தனையோ தனியார் பயிற்சி மையங்கள் இருக்கு, அதுல இருந்தெல்லாம் நோட்ஸை எடுத்தா டிஎன்பிசி இதுல இருந்து 10 அதுல இருந்து 10 அப்படி எடுக்க போறாங்க. அது பண்ணக்கூடாது, அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, பொதுவா என்ன புக் இருக்கு எல்லாத்துக்கும், ஸ்கூல் புக் தான் எல்லாருக்கும், பள்ளி பாட புத்தகம் எல்லார் கையிலும் கிடைக்கும். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவன் ஒரு இன்ஸ்டியூட் அவனால படிக்க முடியாது, அவன் வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான், அவனுக்கு என்ன புக்கு கிடைக்கும்? ஸ்கூல் புக்கு தான் எளிமையாக கிடைக்கும், எல்லாருக்கும் ஈஸியாக நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை பசங்கிட்ட வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அதனால அதில் இருந்து எடுப்பாங்க. அவுட் ஆஃப் புக் எங்கே போவாங்க? போய் கோனாரில் எடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பெரிய ஒருத்தர் யாரோ தொகுத்து கொடுக்குறான்னு வச்சுங்க, தேவிரா புக் இருக்கு, கோனார் உரை இருக்கு, அந்த மாதிரி எத்தனையோ புக்குகள் இருக்கு இலக்கியம் இலக்கணங்களுக்கு. ஸோ அதெல்லாம் டிஎன்பிசி எடுத்து வச்சுனாலும் எடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ 1-2 கொஸ்டின்ஸ் தான் குழப்பறதுக்கு அப்படி பண்ணுவாங்க, மேக்ஸிமம் அப்படி எடுக்கும். ஏன்னா அந்த தேவிரா புக்கை வாங்க முடியாம கிராமத்தில் இருக்கிற பையன் அவன் எங்க போய் தேடுவான்? அப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மொபைலு. அப்போ மொபைலில் 4-5 வெப்சைட் இருக்குது கவர்மெண்ட்லேயே, தமிழ் வளர்ச்சித்துறை,
தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு ஒரு 7-8 வெப்சைட் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் உருவாக்கின வெப்சைட். இந்த வெப்சைட்ல கவர்மெண்ட் புத்தகங்களை பதிவிடுவாங்க பிடிஎஃப். இலக்கணங்கள் சார்ந்த புக் இருக்கும். மொத்தம் ஒவ்வொரு வெப்சைட்லயுமே ஒரு 5000 10,000 புக்கு இருக்கும். நம்ம 5000 10,000 புக்கு படிக்க போறதில்ல. மிஞ்சி போனா ஒரு 15-20 பிடிஎஃப் படிக்க போறோம். மரபுத்தொடர் இருக்குதா கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 பிடிஎஃப் இருக்கா படிக்க போறோம். கலைச்சொற்களை தொகுத்து ஒரு 1500 பேஜ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தா கேள்விகள் கேட்கறாங்க. அதுல இருந்து தான் கேட்பாங்க. அதுதான் பொதுவா கிடைக்க போகுது. எதுவுமே இல்லாத ஒரு விதங்கள்லாம் கேட்க மாட்டான். அது எல்லாருக்கும் கஷ்டம். அப்ப அதை நம்ம படிச்சிட்டோம்னா அதுல இருந்து அவன் கேட்கற கேள்வி எழுதிடலாம். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு பிடிஎஃப் தான் உங்களுக்கு அனுப்புறோம். அந்த 40 பிடிஎஃப்ல நான் அனுப்புறேன் அப்படின்னா கலைச்சொற்கள் அனுப்பிட்டுனா, சார் என்ன சார் 1500 பேஜ் இருக்கு, எப்படி சார் இந்த ஒரு வாரத்தில் படிக்கணும்னு கேள்விகள் கேட்குறாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், அதில் ஒரு குறிப்பிட்ட பேஜ் தான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு 20 பேஜ் இல்லைன்னா 40 பேஜ் அது மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இந்த பேஜில் இந்த பேஜுக்குள்ள படிங்கப்பா. பழமொழி 400 பிடிஎஃப் கொடுத்துட்டு இந்த பேஜில் இந்த பேஜுக்குள்ள படிங்கப்பா. அதே மாதிரி இந்த 3 பிடிஎஃப் தான் கொடுத்துருப்பேன். இது மட்டும் தான் படிக்கணும்னு கிடையாது. ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண போறோம். இது ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு பிடிஎஃப் படிக்க போறோம். இதுல இருந்து வேற என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நம்மளுக்கு தேவை, எதுல இருந்தெல்லாம் அவங்க கேட்பாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்க போறேன். நீங்க கொடுக்குறத நான் ஒவ்வொரு வாரம் கொடுக்குறத என்னென்ன பேஜ் நான் சொல்றேன் அதை படிச்சுட்டு டெய்லி டிஸ்கஷன் குரூப்ல பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. எக்ஸாம்ல வரும்போது எக்ஸாம் டைம்ல எல்லாமே சிலபஸ் கவர் ஆயிரும். நம்ம நல்லா எக்ஸாம் எழுத போறோம். அவ்வளவுதான் கோச்சிங். இதுதான் நடக்க போகுது. அதனால தமிழுக்கு தான் நம்ம அப்படி சொல்லிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருமை பன்மை அறிதல் இருக்குதுன்னா இதுக்கு நான் ஒரு அந்த மெட்டீரியல் அனுப்பியிருப்பேன் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி. அது கவர்மெண்ட் மெட்டீரியல் தப்பா இருக்கு. நான் எதுக்கு உங்களுக்குலாம் அதை அனுப்பணும் தெரியுமா? நீங்க மெட்டீரியல் தேடுறீங்க பத்தியா, இதை பார்த்து தான் திருந்தணும். நீங்க டவுட்ஸ்ன்னு கேட்டீங்க, சார் தப்பா கொடுத்துருக்கீங்கன்னு. அப்பதான் சொன்னேன், நான் கொடுக்கலப்பா, கவர்மெண்ட் டிஎன்பிசி கொடுத்தாங்கப்பா அப்படின்னு. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், டிஎன்பிசி கொடுத்துட்டு தப்பா இருக்கு, நம்ம எங்க போறது? அப்ப நீங்க தான் ரெடி பண்ணணும். அதுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். அதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுங்க, நீங்க ஸ்கூல் புக்கு தேடுங்க. 2003 புக்கு நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு டவுட்டு, சார் இப்போ லேட்டஸ்ட் புக்கு மட்டும் படித்தா போதுமா? அவுட் ஆஃப் புக்கில் இருந்தாலும் கேட்குறாங்க, அதை மட்டும் படிச்சு போதுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருமை பன்மை அறிதல்னு வச்சுக்கோங்க. 2003 எடிஷன் ஒன்று இருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும் பாருங்க அந்த புக்கு. அதுவும் தமிழ் புக்கு தான், அதுவும் 10ஆம் புக்கு தான். அது 6லேருந்து 10ஆம் வகுப்பு நம்ம படித்த புக்கு தான். அதுல இருந்து ஒரு ஒருமை பன்மையை பற்றி அதில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஆனால் புது புக்கில் இருக்காது, அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்காது. அதுல இருந்து ஏதோ ஒரு 2 கேள்வி சொருகுவோம். இப்ப திருகடுகம் அப்படின்னு நம்ம ஒரு கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்க. திருகடுகம் சிறுபஞ்ச மூலம் இப்ப லேட்டஸ்ட் புக்லயும் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு எடிஷன் வச்சு அந்த புக்லயும் இருக்கும். 2003 புக்லயும் இருக்கும் தானே. அப்ப இதை மட்டும் தான் கேட்கணும்னு சொல்ல முடியுமா? 2003 புக்ல இருந்து கேட்டானா இப்ப இந்த அடுத்து வேற மாதிரி யோசிச்சு இவங்கெல்லாம் இப்ப லேட்டஸ்ட் எடிஷன் படிச்சுட்டு அடுத்து அவுட் ஆஃப் புக் போறாங்க. 2003 புக்கு அவங்க கண்டுக்கல. அப்ப அதுல இருந்து நம்ம கேட்கலாம். அவங்க கேட்டா என்ன பண்ணிடுவான், நான் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டேன்பா, நான் புது புக்கை பழைய புக்குன்னு சொன்னேன், சிலபஸ்ன்னு சொல்லிட்டேன், நீ தான்ப்பா தேடணும், உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த புக்கு தானப்பா அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்குன்னு நம்ம அந்த 2003 புக்கு இப்போ வர எடிஷனு அதுக்கு முன்னாடி 3 எடிஷனுமே நம்ம எல்லா பாடமும் படிக்க போறோமா? திருக்கடுக்கும் படிக்க போறோம், சிறுபஞ்ச மூலம் படிக்க போறோம், ஒரு குறிப்பிட்ட டாபிக் கொடுக்குறாங்க, அதை மட்டும் தான் படிக்க போறோம். இதை தொகுத்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நிறைய புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஒரு 5 பக்கம் 10 பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் இப்படிதான் இருக்கும். இதை யாரு ஒருத்தன் தெளிவா ஆராய்ஞ்சு ஒழுங்கா கொடுக்குற சிலபஸை பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்து எப்படிலாம் டிஎன்பிசி போறான், நம்ம அவன் பின்னாடியே போகணும். அவன் எப்படி எடுக்கிறான்னு நீங்க புரிஞ்சுக்கினாதான் நாளைக்கு அவன் திருப்பி கேட்குற கேள்விக்கு உங்களால எதிர்த்து ஆன்சர் பண்ண முடியும். ஒரு போட்டியில் எப்படி உங்களுக்கு இப்போ எதிரியே அவன் தான், அவன் உங்களை தோக்கடிக்க பார்க்குறான். டிஎன்பிசி வந்து உங்களை தோக்கடிக்க பார்க்குறாங்க. ஸோ அவன் ஒன்றும் மரியாதை இல்லை, அது சும்மா இதுக்கு சொல்கிறேன் நான். டிஎன்பிசி உங்களை தோக்கடிக்க பார்க்குறாங்க. 1000 பேர் வராங்க, எனக்கு 100 பேர் தான் தேவை, நான் 900 பேரை நான் வடிகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த 900 பேருக்கு டிஎன்பிசி எதிரியா இருக்கலாம், 100 பேருக்கு தான் நண்பர்கள் இருக்கலாம். அந்த நண்பர்களா நீங்க தான் இடம் பெறணும்னா முதல்ல டிஎன்பிசியை பத்தி புரிஞ்சுக்கணும். டிஎன்பிசி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி குரூப் 4 எப்படி எடுக்கிறாங்க, குரூப் 2 கொஸ்டின் எப்படி எடுக்கிறாங்க, எங்கெங்க எடுக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட வின் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு டிஎன்பிசிக்கு என்ன போட்டினா அவங்க கேட்குற கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணணும். இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள போட்டி. அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து கத்துக்கிட்டு அதன்படி போனாதானே அவங்க அடுத்து என்ன யோசிக்கணுன்றத உங்களால யோசிக்க முடியும். அப்படி யோசிச்சிட்டிங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி யோசிச்சுதான் நம்மளுக்கு மைண்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன யோசிக்க போறான்றது தெரிஞ்சிடும். அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி நடந்து வச்சும் படிச்சு அடுத்து என்ன யோசிக்குவான்றதையும் யோசிச்சுட்டு நாம எல்லாத்துக்குமே ரெடி ஆகின்னு போனோம்னா டிஎன்பிசியால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கேட்குற கேள்வியை நம்ம ஈஸியாக எழுதிடுவோம். அவ்வளோதான் நம்மளுக்கு வேலை. இதுதான். இதுக்கு போயிட்டு எனக்கு மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அதனால 2003 புக்கும் படிக்கணும். அது எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன். திருக்கடுகு இருக்குன்னா திருக்கடுகு பாருங்க. இதுல புது புக்ல ஒரு 2 லைன் இருக்கும், 2 பாட்டு இருக்கும். அங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4 பாட்டு இருக்கும். அதே படிங்க. அதுல இருக்க சொற்பொருள் படிங்க.
அதில் இருக்கிற அந்த பாடலுடைய பொருளை படிங்க, நூல் குறிப்பு படிங்க, ஆசிரியர் குறிப்பு படிங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களே தொகுத்து இப்போ இந்த வாரமெல்லாம் திருகெடு சொல்லிட்டு அந்த வாரத்தை திருகெடுக்க உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியாதா? சிறு பஞ்சம் மூலம் திருகெடுக்க நோட்ஸ் எடுக்க முடியாதா? டைம் இருக்குது நம்மளுக்கு. இந்த வாரம் ஒவ்வொரு வாரமும் அந்த மாதிரி நீங்கள் நோட்ஸை எடுத்து 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 வச்சு படிங்க. இப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மைண்டில் உட்காரும். ரிவிஷன் நோட்ஸ் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க. சாயந்தர டைமில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஷன் பண்ணுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் டெஸ்ட் வைக்கிறேன், எழுத போகிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வாரம் வைக்கிறேன், 200 கொஸ்டின்ஸ் வைக்கிறேன். நான் எதுலேருந்து கேள்வி கேட்குறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 3 ப்ரீவியஸ் கொஸ்டின், மொத்தம் 9 அனுப்பியிருப்பேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு 3 ப்ரீவியஸ், முதல் 3 அந்த 3 நம்பர் போட்டிருப்பாரு. டெஸ்ட் 1 இது கொஸ்டின் பேப்பர் 1, 2, 3, 9 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் 3 வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு, அடுத்து 4, 5, 6 செகண்ட் டெஸ்ட்டுக்கு, 7, 8, 9 வந்து தேர்ட் டெஸ்ட்டுக்கு. அதிலிருந்து தான் கேள்வி கேட்குறேன். ஸ்கூல் புக்கில் என்னன்னு சொல்லிட்டு அதிலேருந்து கேட்குறேன். அவுட் ஆஃப் புக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டேன், அதிலேருந்து கேட்குறேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் பிடிஎஃப் கொடுத்துட்டேன், அதிலேருந்து கேட்குறேன். அதிலேருந்து தான் 200 கேள்விகள் கேட்டேன். 1, 2 வந்து 1, 2 கூட நான் மேக்ஸிமம் வெளியே கேட்கல, கொடுத்ததுலேருந்து தான் கேட்டேன். அப்போ நீங்கள் அதில் நான் கொடுத்ததுலேருந்து கேட்டால் நீங்கள் எழுதணும்ல. அட்லீஸ்ட் ஒரு 20, 10, 20 மிஸ்டேக் ஒரு 30 மிஸ்டேக்னாலும் ஒரு 170 கிராஸ் பண்ணணும்ல. ஒருத்தர் கூட 350க்கு மேலே எடுக்கல. இது யார் தப்பு? இதுலேருந்து தான் கேட்பாங்க. நான் வைக்கிற 200 கொஸ்டின்ஸ்க்கு நான் வாரம் சார் நான் உங்கள் கொஸ்டின் நான் 190 எடுத்துட்டேன் சார், ஒவ்வொரு டெஸ்ட் நான் எடுத்துகிட்டே வரேன் சார்னா நீங்கள் தாங்க, உங்களுக்கு தாங்க வேலை. நீங்களும் அந்த போஸ்டிங்க்கு போகிற ஆளுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் வைக்கிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ உங்களால் மார்க் அதிகமாக எடுக்க முடியுன்றதை யோசிச்சு அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. கொடுக்கறத மட்டும் படிங்க போதும். தேவையில்லாத இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இந்த இன்ஸ்டியூட்டு அந்த இன்ஸ்டியூட்டு இது சூப்பராக இருக்குது அது சூப்பராக இருக்குன்னு வாங்கி வச்சு ஏன் சுமையை அதிகமாக பண்ணிக்கிறீங்க? எல்லாருமே இதுல இருந்து தான் தொகுத்து கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்க. ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் புக்கு நம்ம கொடுக்குற அந்த பிடிஎஃப் எல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் கொடுக்க போறேன். எது தேவைன்றத அதுல இருந்துலாம் தொகுத்து தான் ஒரு ஒட்டுமொத்தமா பிடிஎஃப் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு எது படிப்பீங்க? காமனா புக்கு இருக்குதாங்க. இதுல இருந்தா டிஎன்பிசி கேட்பாங்க. ஸோ அதனால யாரும் குழம்பாதீங்க. புதுசா படிக்கிறவங்க, குறிப்பா சொல்றது நம்மளை மட்டும் படிக்கிறவங்க, என்ன நம்பி மட்டும் இங்க வந்து ஜாயின் பண்ணி சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் உங்களை மட்டும் நம்பியிருக்கேன் சார் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்கிற பிடிஎஃப் படிங்க, நான் சொல்கிற பக்கங்களை படிங்க. நான் டிஸ்கஷன் குரூப்பில் என்ன சொல்கிறேன் இதை மட்டும் டிஸ்கஷன் பண்ணுங்கள். இந்த வார டெஸ்ட்டுக்கு என்ன அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருங்க, திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு அப்படியே அது எளிமையாக ஈஸியாகிடும். நீங்கள் அது சும்மா எதுவுமே யோசிக்காத நீ மட்டும் புக்கை மட்டும் படிச்சுட்டே இருந்தால் அது மறந்து போயிடும். படிக்கிறோம், 4 பேர்கிட்ட கேள்விகள் கேட்குறோம், திரும்ப ரீகால் ஆகுது, அது மறக்கவே மறக்காது. அதே கொஸ்டின்ஸ் பல கொஸ்டின் எக்ஸாம்பிள் வரலாம். ஒரு கூட்டு காலத்துல 2 கூற்று நாம இங்க டிஸ்கஷன் பண்ணதே வரலாம். அதை வச்சு கூட மற்ற கூறு தெரியலன்னா கூட அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம். அதனால இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக விலைக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூலு இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரிக்வஸ்ட் மட்டும் கொடுத்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும். நீங்கள் 100 ரூபீஸ் பே பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் குரூப்பில் அலோவ் பண்ணுவேன். இதுக்கு உண்டான ரீசனும் சொல்லிட்டேன். அதுவும் வந்து கேட்குறாங்க, ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஏங்க சார் 100 ரூபா கேட்குறீங்க? 100 ரூபான்றது அவங்களுக்கு அது ஏதோ கோடி கணக்கில் வாங்கி மோசடி பண்ணி ஏமாத்துற மாதிரி நினைக்கிறாங்க. நான் விளக்கமும் சொல்லிட்டேன். வீடியோவும் முழுசாக பார்க்கறது கிடையாது, நம்ம ஆடியோ மெசேஜும் போடுறோம், அதையும் பார்க்கறது கிடையாது. ஆனால் கேள்விகள் கேட்குறாங்க வந்து. அதனால இவ்வளவுமே விளக்கி சொல்லிட்டேன். இந்த வீடியோ சரி நம்ம எடுத்தோடனே வகுப்புகள் போகக்கூடாது. இவ்வளோ நாள் கேப் இருந்துச்சு, டெஸ்ட் வைக்க முடியல, கிளாஸ் போட முடியல. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் நிறைய பேருக்கு ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கலாம். அதுக்காக தான் அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக தான் இந்த வீடியோவை போட்டேன். ஸோ அந்த வீடியோ அத்தனை பேருக்கும் உண்மையாலுமே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம், இல்லை உங்களுக்கு இது பிடிச்சிருந்து ஒரு நன்றி சொல்லலாம், இல்லை வணக்கங்கள் சொல்லலாம். ஏதோ ஒன்று கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அது அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் டவுட்ஸ் கேட்கும்போது இவங்க என்ன டவுட் இருக்குது, இவங்களுக்கு என்ன புரிஞ்சுது, ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்காக தான் இது பண்ணுறேன் அப்படின்னும் போது நீங்கள் ஆர்வமாக இருக்கிறத எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு நான் அந்த கைடன்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து கடந்து போயிட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் லைக்கு, தேவையானதுக்கு மட்டும் ஒரு இது அப்படி அது ஒரு அணுகுமுறையே கிடையாது. இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், டெய்லியும் வந்தோடனே பார்க்குறவங்க பார்க்காதவங்களுக்கு நான் ஒரு ஒட்டுமொத்தமாக வணக்கம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்காக தானே அந்த ஒரு மனுஷன் பண்ணுறாரு அப்படின்ட்டு எந்த ஒரு வீடியோ வந்தாலும் ஒரு மரியாதை ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட்ஸில் ஓகே ப்ரெசன்ட் சார், நீங்கள் நன்றி புகழ்ந்து தள்ள தேவையில்லை, ஒரு ப்ரெசன்ட் சார். எதுக்கு இதை சொன்னோன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நீங்களும் ஒரு உண்மையாலுமே ஆர்வமாக பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு இது கிடைக்கும். இதை பார்த்து 4 பேர் வந்து மாணவர்கள் வந்து
ஓகே. ஏன்னா ஏழ்மையான மாணவர்கள் தான் தேடி இது நம்ம நம்ம பயிற்சி மையத்துக்கு தேடி வர போறாங்க. யாரும் பணக்கார பசங்க யாரும் வந்து நம்ம பயிற்சி மையத்துல வந்து சேர போறது கிடையாது. அவங்க சாதாரணமா இவங்ககிட்ட எதுக்குடா போணும்? நமக்கு 10,000 20,000 காசு இருக்கு. நான் போய் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் சேர்ந்து படிக்கலாம். எதுவுமே ஒரு ரூ. 100க்கும் கஷ்டப்படுற மாணவர்கள் தான், நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்மளுக்கு இப்படி ஃபோன்லயே நம்மளுக்கு ஏதோ சொல்லி தராரு இவரு. இத வச்சு நம்ம ஏதோ படிச்சு வேலைக்கு போயிடலாமா? நம்ம குடும்பம் ஒரு அதிகாரத்த நோக்கி போயிடாதா? அப்படின்ற மாணவர்களுக்காக தான் தொடங்குனது. அந்த மாணவர்கள் முறையா ஒவ்வொரு வீடியோ வந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு பகிர்ந்துடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அடுத்து நம்ம வகுப்புகள் ஆரம்பிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. நான் WhatsAppல நீங்க உங்களுடைய டவுட்ஸ கேட்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.